அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு தயாரானது. நெல்லை மாவட்டம் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் சரிபார்க்கும் பணி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் பணியில் பிரத்யேக பயிற்சி பெற்ற பெல் இன்ஜினியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இடைத்தேர்தலுக்காக 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணி செய்யும் அதிகாரிகள் குறித்த கணக்கெடுப்பு பணியும் தொடங்கியிருப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் இருந்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 321 வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளது. இதற்கு பயன்படுத்தப்படும் வகையில் 1139 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 626 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் 1195 விவிபேட் இயந்திரங்கள் என மொத்தம் 2960 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியில் பெல் நிறுவன ஊழியர்கள் ஈடுபடுகின்றனர். இடைத்தேர்தலுக்கு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு 626 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், 626 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும், 626 விவிபேட் இயந்திரங்களும் என மொத்தம் 1878 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படும் நிலையில் கூடுதலாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகாரிகள் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதல் நிலை சரிபார்ப்பு பணி தொடங்கி சனிக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதற்காக பிரத்யேக பயிற்சி பெற்ற பெல் நிறுவன ஊழியர்கள், பொறியாளர்கள் சரிபார்ப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட அறையை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் திறந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடங்கி நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணி வரை இந்த பணிகள் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த பணி நடைபெறும் மையத்தை சுற்றி துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீயணைப்புத்துறை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கே உள்ள இடைத்தேர்தலுக்கான எஃப்எல்சி செக்கிங் மெஷின், நம்மளோட பேலட் யூனிட்டுக்கான எஃப்எல்சி செக்கிங் இன்னைக்கு ஆரம்பிக்குது. அதுக்காக இன்னைக்கு 18ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம தகவல் கொடுத்திருந்தோம். ஸோ அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் இன்னைக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணி அந்த எஃப்எல்சி ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ அவைலபிள் மொத்தம் 2960 மிஷின்ஸ், அது பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் சேர்த்து 2960 யூனிட் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ். அதில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் மொத்தம் 321 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா 200%, அதாவது 321 626 மிஷின்ஸ் நம்ம எஃப்எல்சி செக் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட போதுமான மிஷின்ஸ் இருக்குது. 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த எஃப்எல்சி செக்கிங் ப்ராசஸ் நடைபெறும். அதில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் நிறுவனத்திலிருந்து 6 என்ஜினியர்ஸ் அவங்க இங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க இங்கே தங்கி இந்த 23ஆம் தேதிக்குள் இந்த எஃப்எல்சி ப்ராசஸ் முடிச்சிடும். இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நமக்கு முதல் தகவலாக வந்திருக்கிறது இந்த எஃப்எல்சி ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு தான். தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அறிவிக்கப்பட்டவுடன் மற்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அந்த மாதிரி பணிகள் எல்லாம் நடந்துட்டு தான், எல்லாமே நடந்துட்டு தான்.